Hi friends, welcome to NetTalks Tamil. நெட்வொர்க்கிங் கோர்ஸ். இப்போ சிசிஎன்ஏ கோர்ஸ்ன்றது நெட்வொர்க்ல சிஸ்கோ ப்ரொவைட் பண்ற ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ். இப்போ நம்ம சிசிஎன்ஏ கோர்ஸ் முடிச்சிட்டோம்னா நம்ம சிசிஎன்ஏ சர்டிஃபைடான்னு பார்த்தா இல்லை. இப்போ அதுக்கு முன்னாடி நெட்வொர்க்கிங்னா என்ன அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெட்வொர்க்கிங்னா இப்போ நம்முடைய ஒரு டிவைஸ்லேருந்து எனி டிவைஸ் 1 or 2 டிவைஸ் மோர் தென் 2 டிவைஸ் கனெக்ட் பண்ற நெட்வொர்க்கிங். இப்போ ஒரு மொபைல் இருக்கு, மொபைல் யூஸ் பண்றீங்க. அது போல இப்போ நம்ம நிறைய ஃபாஸ்ட் இன்டர்நெட் யூஸ் பண்றோம், வைஃபை யூஸ் பண்றோம். எல்லாமே நெட்வொர்க்கிங் கான்செப்ட் கீழே தான் வரும். இப்போ நெட்வொர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுது அதை பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நம்ம ஒரு சிசிஎன்ஏ கோர்ஸ் போனீங்கன்னா நமக்கு தெரியும். இப்போ அந்த சிசிஎன்ஏ கோர்ஸை பத்தி டீடைல்டா சீரியஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த சிசிஎன்ஏ கோர்ஸ்னா என்ன அர்த்தம்? இது சிஸ்கோ ப்ரொவைட் பண்ற கோர்ஸ். இப்போ நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், சிஸ்கோ ப்ரொவைட் பண்ற கோர்ஸ்னா வெறும் சிஸ்கோ மட்டும் தான் நெட்வொர்க்கிங்ல இருக்காங்களா, மற்ற வெண்டர்ஸ்லாம் இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ நிறைய வெண்டர்ஸ் இருக்கிறாங்க. சிஸ்கோ இருக்காங்க, ஃபார்ட்டிகேட் இருக்கிறாங்க, பேலால்டோ இருக்கிறாங்க. அது போல எல்லா வெண்டர்ஸுமே. இப்போ அதுல யார் லீடர்னா அந்த வெண்டர்ல சிஸ்கோ. இப்போ எங்க போனாலுமே ஒரு லீடர் யாருன்னா சிஸ்கோ. நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் லீடர் நெட்வொர்க்கிங் நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுமே சிஸ்கோல இருக்கு. ரவுட்டர், சுவிச்சஸ், ஃபயர்வால்ஸ், ஐபி ஃபோன்ஸ், ஆக்சஸ் பாயிண்ட்ஸ், கண்ட்ரோலர், வெப்மெயில் கேட்வே, இமெயில் செக்யூர் கேட்வே, அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸை பத்திலாம் ஒன் பை ஒன்னா அப்கமிங் செஷன்ல பார்ப்போம். இன்னைக்கு இந்த நெட்வொர்க்கிங்கை பத்தி, இந்த சிசிஎன்ஏ கோர்ஸை பத்தி என்னன்னு பார்ப்போம். இப்போ யாராருக்கெல்லாம் இந்த நெட்வொர்க்கிங் இப்போ ஐடி ஃபீல்ட்ல நினைச்சோம், ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஐடி ஃபீல்ட்ல நினைச்சிருப்போம். ஒன்லி நம்ம சி பிளஸ் பிளஸ், ஜாவா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சாதான் நம்ம .NET, பைத்தான் அது மாதிரி ப்ரோக்ராம் தெரிஞ்சாதான் நம்மளால ஐடி பண்ண முடியும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, ஐடி ஃபீல்ட்ல அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நமக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல, ஸ்டில் நம்மளால ஐடி ஃபீல்டுக்கு போக முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா போக முடியும். அதுக்கு நிறைய இருக்கு. நெட்வொர்க்கிங் ஒரு இருக்கு. நெட்வொர்க்கிங் தெரிஞ்சாதான் நெட்வொர்க் செக்யூரிட்டி பத்தி படிக்க முடியும். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க நான் சைபர் செக்யூரிட்டி படிக்கணும். இப்போ நெட்வொர்க்கிங் இல்லாம வேற என்னென்ன இருக்கு? சர்வர் இருக்கு, ஸ்டோரேஜ் இருக்கு, பேக்கப் இருக்கு, அது போல எஸ்கியூஎல் இருக்கு. இப்போ ப்ரோக்ராமிங்கே தெரியாம கூட இந்த டொமைன்ஸ் இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு நம்மளால ஐடி ஃபீல்ட்ல ஷைன் பண்ண முடியும். இதுக்குமே நல்ல பேக்கேஜும் கிடைக்கும், நல்ல க்ரோத்துமே இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க இப்பெல்லாம் நெட்வொர்க்கிங்லாம் க்ரோத் இல்லை, சைபர் செக்யூரிட்டி தான் க்ரோத்து. நெட்வொர்க்கிங் படிச்சுன்னா போகுது, சைபர் செக்யூரிட்டி படிங்க, எத்திக்கல் ஹேக்கிங் படிங்க, அது போற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் தெரியாம சைபர் செக்யூரிட்டி நீங்க ஷைன் பண்ண முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது. பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் தெரிஞ்சிருக்கணும். நெட்வொர்க்கிங்ல ஐபினா என்ன, மேக் அட்ரஸ்னா என்ன, ஆர்ப்னா என்ன, ஆர்ப் ஃப்ளட்னா என்ன, த்ரீவே ஹேண்ட் ஷேக்னா என்ன, அது போல எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாதான் நம்ம சைபர் செக்யூரிட்டியா இருந்தாலும் சரி, எத்திக்கல் ஹேக்கிங்கா இருந்தாலும் சரி, இப்போ எப்படி ஒரு பேக்கெட் ஒரு டேட்டா நீங்க அனுப்புறீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி அந்த டேட்டா சென்ட் ஆகுது, அது போல கிளியரான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால சைபர் செக்யூரிட்டியா இருந்தாலும் சரி, எத்திக்கல் ஹேக்கிங் அது போல நெட்வொர்க்கிங் ரிலேட்டடா இருக்கிற எல்லா ஃபீல்டுமே நம்மளால ஷைன் பண்ண முடியும். இப்போ நெட்வொர்க்கிங்ன்றது எல்லா கம்பெனிலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, இட்ஸ் அ பேக் போன். நெட்வொர்க்கிங் தான் எல்லா இடத்துலையும் பேக் போன். நெட்வொர்க்கிங் இல்லாம இந்த ஜியோகிராஃபியில, இந்த உலகத்துல எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே நடக்காது. இப்போ நம்ம மொபைல் வச்சிருக்கீங்க, எந்த காஸ்ட்லி மொபைல் வேணா வச்சுக்கோங்க, ஐபோனா இருக்கலாம், இப்போ சாம்சங்ல S24 என்னென்னமோ வருது இல்ல, எந்த மொபைல் வேணா வச்சுக்கலாம். அதுல நம்ம அடிக்கடி சொல்லுவோம் நெட்வொர்க் இல்லப்பா, சிக்னல் கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது மாதிரி நெட்வொர்க் கிடைக்கலன்னா அந்த போன் நம்ம என்ன வச்சிருந்தாலுமே அது யூஸ்லெஸ், நம்முடைய நெசசிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணாது. நீங்க வச்சு போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம், அது யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. நம்ம அதை வச்சு நம்ம எந்த பர்பஸ்க்காக மெயின்லி இந்த மொபைல் வச்சிருக்கோமோ
அந்த பர்பஸை யூஸ் பண்ண முடியாது. இப்போ நெட்ஒர்க்ன்றது என்னன்னா மோர் தென் 2 nodes கனெக்டிங் ஈச் அதர். நோட்ஸ்னா ஒன்றும் இல்லை, 2 நெட்ஒர்க்கிங் மோர் தென் 2 நெட்ஒர்க்கிங் டிவைஸ் வந்து ஈச் அதர் கம்யூனிகேட் பண்றது நெட்ஒர்க்கிங். இப்போ நம்ம ஹியூமன் இன்ட்ராக்ஷன், இப்போ நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறோம், அது ஒரு 10 பேர் கூட பேசிட்டு இருக்கோம், இது வந்து கைண்ட் ஆஃப் நெட்ஒர்க். இப்போ நம்ம காலேஜ் சர்க்கிள் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம், கைண்ட் ஆஃப் நெட்ஒர்க். இது வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றதை பத்தி கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்ல சிசிஎன்ன்றது பேசிக் கோர்ஸ் பேசிக் சர்டிஃபிகேஷன் விச் இஸ் ப்ரொவைடட் பை சிஸ்கோ. நம்ம இந்த கிளாஸ் ஆஃப் சீரியஸ்ல நம்ம வந்து இந்த சிசிஎன்ஏ சிலபஸை கவர் பண்ண போறோம். அந்த சிசிஎன்ஏ சிலபஸை கவர் பண்ணி நீங்கள் விருப்பப்பட்டால் சர்டிஃபிகேஷனுக்கு உங்களை நான் கைட் பண்றேன், நீங்க சர்டிஃபிகேஷன் எழுதலாம். சிஸ்கோ வந்து வேர்ல்டு வைட்ல லீடர் இன் ஐடி அண்ட் நெட்வொர்க்கிங். அவங்க வந்து சின்ன நெட்வொர்க்ல இருந்து பெரிய நெட்வொர்க் லார்ஜர் சைஸ், இப்போ நீங்க வந்து ஒரு சின்ன ஸ்மால் SOHO ஸ்மால் ஆஃபீஸ் ஹோம் ஆஃபீஸ் செட்டப் பண்ணாலும் சிஸ்கோ டிவைஸ் இருக்கு. நீங்க லார்ஜர் என்டர்பிரைசஸ் டேட்டா சென்டர் நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணாலும் நம்ம சிஸ்கோல நம்ம கிட்ட எல்லா வகையான டிவைஸும் இருக்கு. சிஸ்கோ வந்து மெயின்லி அவங்க ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சானோசே கலிஃபோர்னியா, அங்கதான் இருக்கு. இப்போ நம்ம ஏன் பர்டிகுலர் சிஸ்கோ சூஸ் பண்ணா, நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் சிஸ்கோ வந்து லீடிங் வெண்டர். இப்போ சிஸ்கோ தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி. சிஸ்கோல வச்சு கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு, எல்லா சிஸ்கோ டிவைஸை நீங்க கான்ஃபிகர் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த டிவைஸையும் ஈஸியா மேனேஜ் பண்ணலாம், ஈஸியா ஒர்க் பண்ணலாம். அதுக்காக தான் சிஸ்கோ வந்து இந்த சிஸ்கோ சர்டிஃபிகேட் வந்து ஃபெமிலியர் சர்டிஃபிகேஷன் சிசிஎன்ஏன்றது. இப்போ ஒரு காலத்துல வந்து 2011-12 பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப லிமிட்டடான பீப்புள் படிச்சுட்டு இருந்தாங்க. லிமிட்டட்னா ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கவங்க தான் படிச்சாங்க. ஆனா இப்போ எல்லாருமே காலேஜஸ்லயே வந்து இந்த சர்டிஃபிகேஷன் முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் சர்டிஃபிகேஷன் முடிச்சா நமக்கு வந்து ஈஸியா வேலை கிடைச்சிடுமா, நம்ம வந்து ஈஸியா வந்து கம்பெனிக்குள்ள போயிடலாமா? சர்டிஃபிகேஷன் இருந்தா இட் இஸ் அ வேல்யூ ஆடட், இட்ஸ் அ என்ட்ரி லெவல் பாயிண்ட். ஆனாலும் அந்த சர்டிஃபிகேஷன் வச்சு அதோட அந்த சிசிஎன்ஏக்கான நாலேஜும் நமக்கு இருந்தா ஈஸியா வேலை கிடைச்சிடும். ஈஸியா நெட்வொர்க்கிங் L1 வேலையை எடுத்துடலாம். வேலை கிடைக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா அதுக்கான நாலேஜ் இருக்கணும். இப்போ இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நீங்க சர்டிஃபிகேஷனும் முடிச்சிட்டீங்க. சர்டிஃபிகேஷன்ன்றது எப்படின்னா நம்ம சிஸ்கோல டைரக்டா ரெஜிஸ்டர் பண்ணி எழுதுவோம். அந்த சர்டிஃபிகேஷனும் முடிச்சிட்டீங்கன்னா யூ வில் பி, நம்ம ப்ரொஃபைல்ல நீங்க ஒரு லோகோ போட்டுக்கலாம், சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க்கிங், அது மாதிரி லோகோ போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து சிஸ்கோ ப்ராடக்ட் என்னென்ன இருக்கு? ரவுட்டர்ஸ். ரவுட்டர்னா என்ன? சுவிட்சஸ் இருக்கு, ஃபயர்வால் இருக்கு, ஐபி ஃபோன்ஸ் இருக்கு, வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கு, வயர்லெஸ் கண்ட்ரோலர் இருக்கு. ரவுட்டர்னா என்ன? இப்போ நான் வந்து திருச்சியில இருந்து டெல்லி போகணும். அதுக்கு எந்த வழியா போகலாம்? ஒன்று ஃப்ளைட்ல போகலாம், திருச்சியில இருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்ல போகலாம். இல்லாட்டி நிசாமுதீன் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி ட்ரெயின்ல போகலாம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா போகணும்னா, இப்போ நிறைய பேர் அந்த யூடியூப்ல ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா நடந்து போறாங்க, லடாக், லே லடாக், அது மாதிரி நடந்தும் போகலாம் டெல்லிக்கு. சில பேர் டிவிஎஸ் எக்ஸல்ல போறாங்க, அது மாதிரியும் போகலாம். இப்போ எந்த வழியா போகணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்றோம், ரவுட்டிங் பண்றோம்ல, அது யாரு சொல்றாங்க? நம்ம பிரெயின் சொல்லுது. யார் பர்டிகுலர் பர்சன் போறாங்களோ அந்த பிரெயின் சொல்லுது. அது போல ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி ரவுட்டர்னு ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த ரவுட்டருக்குள்ள நம்ம டேட்டா டிராஃபிக் என்டர் ஆயிட்ட பிறகு அந்த டெஸ்டினேஷனுக்கு எந்த வழியா போகணும், எப்படி போகணும், அது எல்லாம் சொல்றது தான் ரவுட்டர். இப்போ சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு, சோர்ஸ்னா நம்ம ஒரு டிராஃபிக் வந்து ஒரு சர்வர் வந்து திருச்சியில இருக்கு, இன்னொரு சர்வர் வந்து டெல்லியில இருக்கு. டெல்லியிலேருந்து திருச்சியிலேருந்து டெல்லிக்கு எந்த வழியா போகணும், எப்படி போகணும் சொல்றதுக்கு ஒரு டிவைஸ் வேணும். எப்படி டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு டிவைஸ் வேணும். அதுக்காக தான் அந்த ரவுட்டர். இட் வில் டேக்ஸ் கேர் ஆஃப் ரவுட்டிங். த டிவைஸ் விச் டேக் கேர்ஸ் ஆஃப் ரவுட்டிங், வேர் டு கோ, ஹவு டு கோ, தட் டிவைஸ் இஸ் ரவுட்டர். அது வந்து லேயர் 3 டிவைஸ்ன்னு சொல்லுவோம். அதை பத்தி இன் டீட்டெயில்டா அப்கமிங் செஷன்ல பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துறேன். ரவுட்டர் என்ன? சுவிச்சஸ் நான் எங்க யூஸ் பண்ணுவோம்? இந்த சுவிச்சஸ்லேயே 2 வகையான சுவிச்சஸ் இருக்கு. லேயர் 2 சுவிச்சஸ் இருக்கு, லேயர் 3 சுவிச்சஸ் இருக்கு. லேயர் 3 சுவிட்ச்ன்றது லிட்டில் பிட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரவுட்டர். ரவுட்டருடைய ஃபீச்சரும் இருக்கும், சுவிட்சோடைய ஃபீச்சரும் இருக்கும்.
இந்த சுவிட்ச்னா எதுக்குன்னா, இப்போ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இருக்கு. லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல இப்போ நம்ம கேம்பஸ்குள்ளே ஒரு சுவிட்ச் இருக்கு, ஒரு லேன் இருக்கு, ஒரு 10 பேர் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து இங்கேருந்து அங்கே போனோம், அங்கே வேற வேற நெட்வொர்க்ல இல்லை, ஒரே நெட்வொர்க்ல இருக்கிறாங்க. அவங்க இன்டர் பிட்வீன் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ரவுட்டிங் பெரிய ரோல் இல்லை. அவங்க ஒரே நெட்வொர்க்ல இருக்காங்க. ஒரே நெட்வொர்க்ல இருக்காங்கன்னா இப்படி கூட நினைச்சுக்கலாம். நீங்க ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு குடும்பத்துல அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கனெக்ட் பண்றதுக்கு ஒரே குடும்பம், ஒரே நெட்வொர்க். அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி தேவையில்லை. இப்போ இதுவே வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து இன்னொரு ஃபேமிலிக்குள்ள பேசுறாங்கன்னா நம்ம அப்பா மூலியமா போவோம். அப்பா அவங்க கிட்ட இது கேளுங்க, அம்மா இது அவங்க கிட்ட சொல்லுங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பர்சன் ஹெட் இருப்பாங்க, அதுதான் ரவுட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஃபேமிலிக்குள்ள பேசும்போது ஒரே நெட்வொர்க்ல கம்யூனிகேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து எது தேவைன்னா சுவிச்சஸ் தேவை. சுவிச்சஸ்ல வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்கும், 48 போர்ட் சுவிச்சஸ் இருக்கு. இப்போ அது போல வந்து சுவிச்சஸ்லேயே வந்து ஸ்டாக் சுவிச்சஸ் இருக்கு. ஸ்டாக்னா வந்து ஹார்ட்வேரா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேரா இருக்கும். அதை லாஜிக்கலா நம்ம ஒரே ஹார்ட்வேரா ஆக்கிக்கலாம். அதை பத்தி எல்லாம் நம்ம அப்கமிங் செஷன்ல பார்ப்போம். அது போல சேசி சுவிச்சஸ்ன்னு இருக்கு. சேசி சுவிச்சஸ்னா என்ன, அதுவும் அப்கமிங் செஷன்ல பார்ப்போம். ஃபயர்வால்னா என்ன? இப்போ நம்ம கேம்பஸ்க்குள்ள வரோம். இப்போ வந்து ஸ்வைப் அவுட் மிஷின் வச்சிருக்காங்க. உள்ள வரும்போது கேட்ல வந்து என்ட்ரி கார்டு மாதிரி வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? யார் தேவைப்படுறவங்க மட்டும்தான் வரணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவங்க வரக்கூடாது. அலோவ் பண்ணவங்க மட்டும்தான் வரணும், டினை பண்ணவங்க போயிடணும். லாக் ஆகணுன்ற மாதிரி போட்டுட்டேன். இப்போ மொசிலால போயிட்டு இப்போ google.com ஓபன் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இமீடியட்டா எரர் வந்துருச்சு எனக்கு. இப்போ நான் பிளாக் பண்ணதுனால எனக்கு எரர் வந்தது. மறுபடியும் என்ன பண்றேன், மொசிலால போயிட்டு அந்த பர்டிகுலர் ரூலை டிசேபிள் பண்றேன். டிசேபிள்னா அந்த ரூல் வந்து ஆக்டிவா இருக்காது. டிசேபிள் பண்ணிட்டேன். மறுபடியும் மொசிலால போய் google.com ஓபன் பண்றோம். வேற பேஜ் ஓபன் பண்றோம். அதுலயே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ google.com ஓபன் ஆகுது. இந்த ஃபயர்வால்ல நம்ம விண்டோஸ்ல டிஃபால்ட்டா இருக்க ஃபயர்வால்ல நம்ம இந்த மாதிரி ரூல் கிரியேட் பண்ணி பண்ணலாம். இப்போ ஆர்கனைசேஷன் லெவல்ல நம்ம அதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் ஃபயர்வாலோ இல்ல ஹார்ட்வேர் ஃபயர்வாலோ வச்சு யார அலோவ் பண்ணணும், எது மாதிரி டிராஃபிக் அலோவ் பண்ணணும், யாரை பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியரா பாலிசி டிஃபைன் பண்ணுவோம். இப்போ என்டர்பிரைசஸ் லெவல்ல நம்ம வந்து ஒரு ஃபயர்வால் இல்லைன்னா இட் இஸ் எ பிக் த்ரெட். இப்போ உங்க கேம்பஸ்ல இப்போ ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்கு. யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல எல்லா கொஸ்டின் பேப்பரும் தயாரிக்கிறாங்க, சர்வர்ல சேவ் பண்ணியிருக்காங்க, எல்லா ஸ்டோரேஜ் இருக்கு, நிறைய டேட்டாபேஸ் இருக்கு. இதே ஒரு பேங்கிங் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பேங்கிங்ல எல்லாமே கஸ்டமர் டேட்டாபேஸ் இருக்கும், அவங்களுடைய டிரான்சாக்ஷன் இருக்கும். இன்கேஸ் ஒரு ஃபயர்வால் இல்லை, யார் வேணா அந்த ஃபயர்வால் அந்த ஸ்டோரேஜுக்குள்ள லாகின் பண்ணலாம், அந்த டேட்டாபேஸ்க்குள்ள லாகின் பண்ணலாம். என்ன ஆகும்? அது வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி இஷ்யூ ஆகி யார் வேணா எந்த டேட்டா வேணா திருடுற மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம நிறைய நேரத்துல பார்ப்போம், நம்ம மொபைல்ல கூட வந்து ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் ஆன்டிவைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆன்டிவைரஸ்ன்றது இன்னும் ஒரு மோர் ஓவர் அடிஷ்னல் செக்யூரிட்டி. ஃபயர்வால்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. லேயர் 7 ஃபயர்வால்னு சொல்லுவோம். லேயர் 7னா அப்ளிகேஷன் லேயர் வரைக்கும் ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்றது. சில ஃபயர்வால்ஸ் வந்து லேயர் 3 ஃபயர்வால், லேயர் 4 ஃபயர்வால், அது மாதிரி நிறைய டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. இப்போ லேயர் 3னா வெறும் ஐபியை வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. லேயர் 4னா டிசிபி யூடிபி போட்டை வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. டிசிபினா என்ன, யூடிபினா என்ன, அதை பத்தி அப்கமிங் செஷன்ல நம்ம இன் டீட்டெயில்டா ஓஎஸ்ஐ மாடலை பத்தி பார்க்கும்போது டீட்டெயில்டா பார்ப்போம். இப்போ ஐபி ஃபோன்ஸ்னா என்ன? சிஸ்கோல ஐபி ஃபோன்ஸ் இருக்கு, அவாயால ஐபி ஃபோன்ஸ் இருக்கு. இந்த ஐபி ஃபோன்ஸ் வச்சு ஓவர் த ஃபோன்ஸ் ஐபி ஃபோன்ஸ் வச்சு நம்ம 2 பேர் பேசிக்கலாம், 3 பேர் பேசிக்கலாம், கான்ஃபரன்ஸ் எனேபிள் பண்ணலாம். இப்போ அந்த ஐபி ஃபோன்ஸ் வந்து லேண்ட்ல கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த லேண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்லையும் தனித்தனியா வந்து பிஎஸ்டிஎன் லைன், இப்போ நம்ம நார்மல் வீட்டில் இருக்கிற மாதிரி லைன்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரே லேண்ட்ல ஐபி ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஐபி ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பிசியும் கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ டேட்டாக்காகவும் அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாய்ஸ் ஓவர் ஐபி ஃபோன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, வாய்ஸ் ஓவர் ஐபி ஃபோனை யூஸ் பண்ணி நம்மளுடைய வாய்ஸ் டிராஃபிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஐபி ஃபோன்ஸோடைய கான்செப்ட். இப்போ வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒய்ஃபைலாம் வச்சுருப்போம்ல. இப்போ வீட்டில் வந்து ஒரே ஒரு ஒய்ஃபை ரவுட்டர் வச்சுருப்போம்.
அது ஒரு ரவுட்டராகவும் ஆக்சஸ் பாயிண்டாகவும் ஒர்க் ஆகும். இப்போ பெரிய கேம்பஸ் இருக்கு. இப்போ வந்து கேம்பஸ்ல அது மாதிரி 10 ரவுட்டர் வைக்கிறது எஃபெக்டிவா, 10 ஆக்சஸ் பாயிண்ட் வச்சுட்டு 10 ஆக்சஸ் பாயிண்ட்டை ஒரே இடத்துல கண்ட்ரோல் பண்றது எஃபெக்டிவான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி 10 ஆக்சஸ் பாயிண்ட்டுமே ஒரே இடத்துல கண்ட்ரோல் பண்றது தான் எஃபெக்டிவா இருக்கும். இப்போ ஒரு காலேஜ் கேம்பஸ் இருக்கு. காலேஜ் கேம்பஸ்ல இப்போ வந்து ஃபுல்லா டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு. ஒரு கிளாஸ் ரூம்லயும் ஒரு 20-30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு இடத்துலயுமே வந்து சிக்னல் ரேஞ்சுக்காக ஒரு வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் வச்சுட்டு அந்த எல்லா ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கும் கண்ட்ரோலரா ஒன்று வயர்லெஸ் கண்ட்ரோலர் வச்சு எல்லா ஆக்சஸ் பாயிண்ட்டும் கண்ட்ரோலர் இருந்து கண்ட்ரோல் பண்ணி இப்போ ஒரு எஸ்எஸ்ஐடி, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய இங்க பாத்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ்ஐடி காமிக்குது. இதான் எஸ்ஐடி. இப்போ நம்ம வீட்டுலாம் பாத்தீங்களா, டோன்ட் லாகின் மீ அப்படின்னு ஒரு எஸ்எஸ்ஐடி கிரியேட் பண்ணுவோம், வைரஸ்னு ஒரு எஸ்எஸ்ஐடி கிரியேட் பண்ணுவோம். இதுதான் எஸ்எஸ்ஐடி. இந்த வைஃபை நேம் வருது இல்ல, இதுதான் எஸ்எஸ்ஐடி. இது எல்லாருக்கும் விசிபிளாகவும் ஆக்கலாம், இதை ஹைட் மோட்லயும் வைக்கலாம். இப்போ காலேஜ் கேம்பஸ் இருக்கு. காலேஜ் கேம்பஸ்ல இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 10 ஆக்சஸ் பாயிண்ட், இங்க ஒரு ஆக்சஸ் பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஆக்சஸ் பாயிண்ட், இங்க ஒரு ஆக்சஸ் பாயிண்ட், இங்க ஒரு பில்டிங், இந்த ஒரு பில்டிங்ல ஒரு ஆக்சஸ் பாயிண்ட், இப்போ இந்த பில்டிங்ல ஒரு ஆக்சஸ் பாயிண்ட். இந்த எல்லா ஆக்சஸ் பாயிண்ட்லயும் ஒரு எஸ்எஸ்ஐடி கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன கிரியேட் பண்றீங்க? நெட்டாக்ஸ் வைஃபை அப்படின்னு ஒரு எஸ்எஸ்ஐடி கிரியேட் பண்றீங்க. அது எங்க கிரியேட் பண்ணுவீங்கன்னா, ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். இந்த எல்லா ஏபிக்கும் ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். இந்த எல்லா ஏபியும் இந்த கண்ட்ரோலரோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த எல்லாருக்கும் இங்க இருந்தா கனெக்டிவிட்டி போகும். இப்போ வீட்டோட சினாரியோ பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு வைஃபை ரவுட்டர் வச்சிருப்போம், ஒரு ஆக்சஸ் பாயிண்ட். அது சின்ன செட்டப் ஓகே. இப்போ பெரிய என்டர்பிரைஸ் கேம்பஸ்ல இருக்கும் போது ஒரு 500 ஒரு பில்டிங் ஒரு ஃப்ளோருக்கு ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி வைஃபை ரேஞ்சு சிக்னல் கிடைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ எத்தனை ஏபி வச்சிருப்போமோ அது ஒரு ஏபியோட கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு ஏபியில வந்து 50 யூசர் தான் கனெக்ட் பண்ண முடியும்னா ஓகே, அந்த ஃப்ளோர்ல வந்து ஒரு 100 பேர் உட்காருவாங்கன்னா இப்போ 2 ஏபி வைக்கணும். இப்போ சிக்னல் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஓகே, இது வந்து பெரிய ஃப்ளோரா இருக்கு, 3 ஏபி வைக்கிறது. 3 ஏபினா ஒன்றும் இல்லை, ஆக்சஸ் பாயிண்ட். இந்த ஆக்சஸ் பாயிண்ட் எல்லாமே எங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுவோம்னா இந்த ஒயர்லெஸ் கண்ட்ரோலர்ல இருந்து கனெக்ட் பண்ணுவோம். இது எல்லாமே ஏபிஸ். இந்த சர்க்கிளா இருக்கிறது எல்லாமே ஏபிஸ். இப்போ இது வந்து ஒயர்லெஸ் லேண்ட் கண்ட்ரோலர். இங்கேருந்து வந்து எல்லா ஏபிஸையும் கண்ட்ரோல் பண்ணி அங்கேருந்து எல்லாமே வைஃபை கனெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து கார்பரேட் செட்டப்ல. இப்போ நம்ம வீட்டிலனா நார்மலா ஒரு வைஃபை வச்சுக்கிட்டு அந்த ரவுட்டராகவும் ஆக்சஸ் பண்ணும், ஒர்க் ஆகும். அது கண்ட்ரோலராகவும் ஒர்க் ஆகும். அது வந்து வைஃபை ஆக்சஸ் பாயிண்டாகவும் ஒர்க் ஆகும். அது வந்து ஒரு இன்பில்ட் டிவைஸ், ஸ்மால் டிவைஸ், நம்ம வீட்டு செட்டப்புக்காக டிவைஸ். ஆனால் கார்பரேட் லெவலில், என்டர்பிரைஸ் லெவலில் நெட்வொர்க்கிங் டிவைஸ் இருக்கும்போது ரவுட்டர்ஸ் தனியாக வச்சிருப்பாங்க, சுவிட்சஸ் தனியாக வச்சிருப்பாங்க, ஃபயர்வால் தனியாக வச்சிருப்பாங்க, அது மாதிரி ஒயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் தனியாக வச்சிருப்பாங்க, கண்ட்ரோலர்ஸ் தனியாக வச்சிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போதான் வந்து இப்போ பெரிய லெவலில் என்டர்பிரைசஸ் லெவலில் அது செட் பண்ணும் போது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ அதர் நெட்வொர்க்கிங் வெண்டர்ஸ், ஜுனிப்பர் நெட்வொர்க்ஸ் இருக்கு. அங்கேயும் ரவுட்டர்ஸ் இருக்கு, சுவிச்சஸ் இருக்கு, ஃபயர்வால்ஸ் இருக்கு. பேலால்டோன்றது ஒன் ஆஃப் த லீடிங் செக்யூரிட்டி ப்ராடக்ட் வெண்டர். அவங்க வந்து ஃபயர்வால், VPN கேட்வேஸ், VPN என்ன, அதை பற்றியெல்லாம் அப்கமிங் செஷன்ல டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் செக் பாயிண்ட்டும் ஒன் ஆஃப் த லீடிங் வெண்டர். அந்த லீடிங் வெண்டரும் VPN, ஃபயர்வால், இமெயில் செக்யூரிட்டி கேட்வே. இமெயில் செக்யூரிட்டி கேட்வேனா என்ன? இமெயில் செக்யூரிட்டி கேட்வேனா இப்போ கார்பரேட் லெவல்ல எல்லாருக்கும் மெயில் சென்ட் பண்ண முடியாது. யாருக்கு மெயில் சென்ட் பண்ணணும்? இப்போ இது மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் டொமைன் இருக்கு. ஸ்ட்ரேஞ்ச் டொமைன்னா ஏதாவது வந்து மலிஷியஸ் டொமைன், அந்த ஹேக்கர்ஸோட டொமைன்ஸ் இருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்றதுக்கு இமெயில் செக்யூரிட்டி. இப்போ நான் ஏதாவது வந்து இப்போ கார்பரேட் லெவல்ல இப்போ வந்து நீங்க ஏதாவது ஃபைல் ஷேர் பண்றீங்க, அந்த ஃபைலை வந்து அவுட் சைடர்ஸ்க்கு ஷேர் பண்ணக்கூடாது. அது எல்லாமே ஃபில்டர் பண்ணும். அது வந்து இமெயில் செக்யூரிட்டி கேட்வே. அதுக்கப்புறம் ப்ராக்ஸி சர்வர்ஸ், ப்ராக்ஸி கேட்வே இருக்கு. ப்ராக்ஸி கேட்வேனா நம்ம ஏதாவது google.com ஏதாவது நீங்க வெப் ப்ரௌசிங் பண்றீங்க, அது எல்லாமே ப்ராக்ஸி ஃபயர்வால்ஸ் அதுலயும் கண்ட்ரோல் பண்ணும். அதெல்லாம் வந்து நம்ம இன் டீடைல்டா அப்கமிங் செஷன்ல பார்ப்போம். ஜஸ்ட் வந்து இப்போ என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு நெட்வொர்க்கிங்ல
அதை பத்தி பார்த்தோம். இப்போ நெட்வொர்க்கிங்ல இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சாதான் ஈவன் தோ நீங்க சைபர் செக்யூரிட்டியில இன்ட்ரெஸ்டா இருந்தாலுமே, நீங்க வந்து எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணணும், எத்திக்கல் ஹேக்கரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட் ஃபண்டமெண்டல்ஸை கிளியரா புரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். இப்போ சிஸ்கோல என்னென்ன சர்டிபிகேஷன் இருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சிஸ்கோ சர்டிபிகேஷன் எதுக்கு வந்து எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்கன்னா, இஸ் அ லீடிங் இன் த மார்க்கெட். இப்போ மற்ற வெண்டர் சர்டிபிகேஷன் இல்லையா இருக்கு. மற்ற வெண்டர் சர்டிபிகேஷன் முடிச்சா ஓகே, அது நாலேஜ் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. குளோபலா வேர்ல்டு வைடா எல்லா இடத்துலையும் மெஜாரிட்டியா யூஸ் பண்ற நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட் என்னன்னா கார்பரேட் லெவல்ல, என்டர்பிரைஸ் லெவல்ல, டேட்டா சென்டர்ஸ் லெவல்ல சிஸ்கோ டிவைஸ் தான் இருக்கும். சிஸ்கோ டிவைஸை தவிர்த்து பெருசா நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா வெரி மினிமல் தான். எல்லா இடத்துலையுமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அப்ராட்ல எல்லாமே பார்த்தா சிஸ்கோ டிவைஸ் இருக்கிறதுனால சிஸ்கோ சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்க, அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னா இட் இஸ் அ வேல்யூ ஆடட் டு யுவர் ப்ரொஃபைல். இப்போ சிசிஎன்ஏல ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேஷன்ன்றது சிசிஎன்ஏ. சிசிஎன்ஏனா சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட். இதான் வெரி பேசிக் சர்டிஃபிகேஷன் இன் சிஸ்கோ. ரெண்டாவது, நம்ம சிசிஎன்ஏ முடிச்சிட்டோம், கரியர்ல அடுத்த லெவலுக்கு போனோம், நம்ம ப்ரொஃபைல இன்னும் வேல்யூ ஆட் ஆக்கணும். அதுக்கு சிசிஎன்பி, சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் ப்ரொஃபஷன். இன்னும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன். இது வந்து இன்னும் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ்லாம் இருக்கும், இன்னும் வந்து கிளியர் கட் டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஸ்பெஷலைசேஷன் இன் சிஸ்கோ. இப்போ அதுலேயும் நிறையா இருக்கு. இப்போ சிசிஎன்ன்றது ஓவரால் எல்லாத்த பற்றியும் கவர் ஆயிருக்கும். சிசிஎன்பியில் ஸ்ட்ரீம் ரவுட்டர்ஸை பற்றியா, சுவிட்சஸை பற்றியா, என்டர்பிரைஸ் நெட்வொர்க் பற்றியா, டேட்டா சென்டர்ஸை பற்றியா, அது ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீம் எடுத்து படிக்கிற மாதிரி. இப்போ எப்படி நம்ம அப் டு 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்குமே படிச்சிருவோம். அதுக்கப்புறம் +1 +2ல நான் வந்து ஒரு 4 மேஜர்ஸ் எடுத்து அதை பற்றி மட்டும் படிப்போம். இப்போ 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி எல்லாம் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்காக யூஜி பண்ணும் போது பிஇஓ, பிஎஸ்சி எது பண்ணும் போதும் மோர் ஸ்பெசிஃபிக்காக படிப்போம். பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் பிஎஸ்சி இன் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். இப்போ அது போல தான் சிசிஎன்பின்றது நம்ம ஒரு வெர்டிக்கல் இருக்கு, ரவுட்டிங்கா இருக்கு, என்கோர், என்ராசி, அது மாதிரி தனித்தனியாக இருக்கு. அதை பேஸ் பண்ணி இருக்கும். சிசிஐன்றது இது வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி. இப்போ சிசிஐ முடிச்சுட்டா அது வந்து சிசிஐன்றது வெரி ஹையஸ்ட் சர்டிஃபிகேஷன் இன் த சிஸ்கோ. வெரி லிமிட்டட் பர்சன் ஹஸ் கம்ப்ளீட்டட். இப்போ உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 60,000-65,000 பேர் தான் இந்த சிசிஐ முடிச்சிருப்பாங்க இது வரைக்கும் நெட்வொர்க்கிங் ப்ரொஃபஷன்ல. இப்போ சிசிஐல பார்த்தீங்கன்னா நிறைய கோடிக்கணக்கில் முடிச்சிருப்பாங்க, இவ்வளோ பேர் முடிச்சிருப்பாங்க. நான் இது வரைக்கும் சொல்றேன், சிஸ்கோ ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 65,000 பேர் தான் அந்த சிசிஐ முடிச்சு, 65,000 to 70,000 பேர் தான் சிசிஐ முடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு பிஹெச்டி மாதிரியும் சொல்லலாம். ஈக்குவல் டு பிஹெச்டி இந்த சிஸ்கோ நெட்வொர்க்கிங். ரொம்ப ஒரு 8 மணி நேரம் எக்ஸாம். இது வந்து இப்போ சிசிஎன்ஏ பார்த்தீங்கன்னா அது வந்து 2 மணி நேரம், இந்த சிசிஎன்பின்றது ஒரு 2 மணி நேரம் எக்ஸாம், சிசிஐன்றது ஒரு 8 மணி நேரம் எக்ஸாம். இப்போ நான் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டாக பார்க்குறேன், ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் போய் பார்க்கும்போது காலேஜ் பாஸ் அவுட் ஆகிட்டு அவங்க ஒரு 2 years ஸ்பெண்ட் பண்ணி சிசிஐ படிக்கிறாங்க பசங்க. தே வில் பி இன் மாஸ்டர். இந்த சிசிஐலாம் முடிச்சிட்டோம்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாவே குறைஞ்சது ஒரு 5 to 6 lakhs பேக்கேஜ் கிடைக்கும். சிசிஐ முடிச்சு ஃப்ரெஷருக்கு, சரிங்களா? இதுவே வந்து இன்னும் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ்டாக இருக்கீங்க, அப் டு 25, 20, 30 lakhs. அது வந்து அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸை பொறுத்து. நான் ஒரு பேசிக் நீங்கள் சிசிஐ முடிச்சிட்டீங்க, சிசிஐ, நான் சிசிஎன்ஏ பற்றி சொல்லலை, சிசிஐன்றது ஒரு மாஸ்டர்ட் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி சிசிடிஇ இருக்கு, அது பெருசாக யாரும் பண்ணுறதில்ல. சிசிஐ வரைக்கும் தான் பெருசாக எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. சிசிஐன்றது ஒரு பிஹெச்டி மாதிரி. இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிக்கிறோம், அதில் பிஹெச்டி முடிச்சா ஒரு எவ்வளோ ஒரு ப்ரைடாக இருக்கும், டாக்டரேட் முடிச்சா. அது மாதிரி சிசிஐ முடிக்கிறது ஒரு டாக்டரேட் முடிக்கிற மாதிரி. அதுக்கு அந்த எக்ஸாமே வந்து ஒரு 8 hours எக்ஸாம். ஒரு டெடிக்கேஷன் தேவை, பண்ணால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அது ரொம்ப படிக்கணும், இன்டெப்த்தாக படிக்கணும். இப்போ சிசிஎன்ஏல ஓல்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. சிசிஎன்ஏ என்டர்பிரைஸ், சிசிஎன்ஏ செக்யூரிட்டி, சிசிஎன்ஏ டேட்டா சென்டர், சிசிஎன்ஏ சர்வீஸ் ப்ரொவைடர், சிசிஎன்ஏ கொலாபரேஷன், சிசிஎன்ஏ ஒயர்லெஸ். இப்போ அதையெல்லாம் மாற்றி சிஸ்கோல சிசிஎன்ஏ ஒரே ஒரு வெர்ஷன் இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நியூ சிலபஸ்ல ஒரே ஒரு வெர்ஷன் தான் சிசிஎன்ஏ. அதோட எக்ஸாம் கோட் பார்த்தீங்கன்னா 200, 301. இந்த கோர்ஸ் தான் என்ட்ரி லெவல் கோர்ஸ் சிஸ்கோல. இது முடிச்சுட்டா ஓரளவுக்கு உங்களுடைய
ப்ரொஃபைல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு வித் நாலேஜோட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த சர்டிஃபிகேஷன் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா சிசிஎன்ஏ முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேசிக் சிசிஎன்ஏ, அப்புறம் சிசிஎன்பியில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர், டேட்டா சென்டர், என்டர்பிரைஸ், செக்யூரிட்டி, கொலாபரேஷன், டெவ்நெட், இதெல்லாம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். டெவ்நெட் அசோசியேட்ன்றது சாஃப்ட்வேர் பற்றி. அதுலேயும் சிஸ்கோவில் இப்போ சிஸ்கோ ஸ்பெசிஃபைட் சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணுறோம், இன்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணுறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெவ்நெட் அசோசியேட்டில் படிக்கலாம். இப்போ சிசிஐலையும் அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சிசிஐ சர்வீஸ் ப்ரொவைடர், சிசிஐ டேட்டா சென்டர், சிசிஐ என்டர்பிரைசஸ், சிசிஐ செக்யூரிட்டி, சிசிஐ கொலாபரேஷன், டாப் கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் எதுவும் படிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் எது முடிச்சிருக்கணும், சிசிஎன்ஏ முடிச்சிருக்கணும். சிசிஎன்ஏ முடிச்சிருந்தாதான் நம்மளால மற்ற கோர்ஸ் போக முடியும். இந்த சிசிஎன்ஏட எக்ஸாமை பத்தி சொல்றேன். இந்த சிசிஎனோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் தான், சரிங்களா? அதுல லேபும் இருக்கும், தியரியும் இருக்கும். லேப் பெருசா அதிகமா இருக்காது, லிமிட்டடா இருக்கும். இந்த சர்டிஃபிகேஷனோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 3 years தான். ஒன்ஸ் நீங்க பாஸ் ஆகிட்டீங்கன்னா அது லைஃப் டைம் பாஸ்க்கு அர்த்தம் கிடையாது. அந்த சர்டிஃபிகேஷனோட வேலிடிட்டி 3 years மட்டும்தான். அந்த 3 yearsக்குள்ள நீங்க ரினியூவல் பண்ணணும். ரினியூவல்னா அதே எக்ஸாம் எழுதி கூட ரினியூவல் பண்ணலாம், இல்லாட்டினா அதுக்கு அடுத்த லெவலுக்கு எழுதிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ரினியூவல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு சிசிஎன்ஏ எழுதுறேன், 3 வருஷத்துக்குள்ள சிசிஎன்பி எழுதிட்டேன்னா எனக்கு அந்த சிசிஎன்ஏவும் வேலிடு, சிசிஎன்பியும் வேலிடு. ஏதாவது ஒரு சிஸ்கோ சர்டிஃபிகேஷன் முடிச்சிடும். அப்பதான் அது வந்து ரினியூவல் ஆகும், இல்லாட்டினா அது எக்ஸ்பைர்ட் ஆகிடும். அந்த 3 வருஷத்துக்குள்ள முடிக்கலாம். இது ஒரு 100லேருந்து ஒரு 120 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் பேட்டர்னும் மாறிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு 100 வரலாம், ஒரு சில பேருக்கு 105 வரலாம், ஒரு சில பேருக்கு 110 வரலாம், ஒரு சில பேருக்கு 120 வரலாம். அது வந்து ஒரு எக்ஸாம் எவ்வளவு நேரம்னா 2 மணி நேரம் தான். இந்த 2 மணி நேரம் வந்து நம்ம வந்து எக்ஸாமினேஷன், பியர்சன் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி சென்டர் திருச்சியில இருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறம் சென்னையில இருக்கு, பெங்களூர்ல. அது மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர்ல நம்ம எக்ஸாம் புக் பண்ணிட்டு போய் எழுதணும். இப்போ நம்ம காலேஜ் மாதிரி ஒயிட் பேப்பர்ஸ்லாம் இருக்காது, எல்லாமே ஆன்லைன் தான். இப்போ கோவிடுக்கு அப்புறம் வந்து நம்ம வீட்ல இருந்து எழுதலாம், நம்மளே கூட லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எழுதலாம். இப்போ நம்ம சுத்தி நம்ம யார்ட்டையும் கேட்டா எழுத முடியாது, எல்லாமே மைக் ஆன் பண்ணிருக்கணும், கேமரா ஆன் பண்ணிருக்கணும். நம்மளோட அது வந்து ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி நம்ம வந்து ஆன்லைன்ல வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய பிஹேவியர்ல ஏதாவது அவங்க வந்து மாற்றாங்கன்னா இமீடியட்டா அந்த எக்ஸாமே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த $300 பெஸ்ட். இந்த $300 சிஸ்கோடைய எக்ஸாம் ஃபீஸ். நம்ம அந்த 300 பே பண்ணிட்டு இந்த எக்ஸாம் எழுதணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க சிஸ்கோல டைரக்டா ரெஜிஸ்டர் பண்ணி $300 பே பண்ணி பிளஸ் ஜிஎஸ்டி, இந்தியாவில ஜிஎஸ்டி பே பண்ணி எழுதிக்கலாம். நீங்க அந்த சர்டிபிகேஷன் எழுத விருப்பப்பட்டீங்களா? இப்போ அந்த சர்டிபிகேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, அந்த சர்டிபிகேஷன் என்னென்ன நம்ம கொஸ்டின், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும், அதை பத்தி தான் இந்த சீரீஸ் ஆஃப் கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த சிசிஎன்எல் என்னென்ன இருக்கும், இந்த சிசிஎன்எல் என்னென்ன இருக்குன்னா நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ், நெட்வொர்க் கூடிய ஃபண்டமெண்டல்ஸ்ல என்ன, அதுல என்னென்ன இருக்கு, அதை பத்தி எல்லாம் இன் டீட்டெயில்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஐபி கனெக்டிவிட்டி, அந்த ஐபி கனெக்டிவிட்டி ஐபி டு ஐபி எப்படி கனெக்ட் பண்றது, அது மாதிரி நெட்வொர்க் ஆக்சஸ், அப்புறம் ஐபி சர்வீஸ், செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸ், அப்புறம் வயர்லெஸ், அப்புறம் ஆட்டோமேஷன், லிட்டில் பிட் ஆஃப் ஆட்டோமேஷன், லிட்டில் பிட் ஆஃப் வயர்லெஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் பேசிக் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்னா என்னென்ன இருக்கும், அதை பத்தி எல்லாம் நம்ம அப்கமிங் செஷன்ல நாளையிலேருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நெட்வொர்க்கிங்னா என்ன, சிசிஎன்ஏ பத்தி, நம்ம சிசிஎன்ஏ கோர்ஸ்னா என்ன, நம்ம சிசிஎன்ஏ கோர்ஸ் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சிசிஎன்ஏ படிச்சா வேலை கிடைச்சிருமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பா கிடைக்கும். சிசிஎன்ஏ படிச்சா தேர் ஆர் இன் மார்க்கெட் தேர் ஆர் பிளென்டி ஆஃப் ஓப்பனிங்ஸ், நிறைய ஓப்பனிங் இருக்கு. குவாலிஃபைடு இன்ஜினியருக்காக மட்டும்தான் இருக்கு. நீங்க படிச்சா கிடைச்சிருமான்னு பார்த்தா கிடைக்காது. படிச்சு அதுல உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ், நாலேஜை நீங்க உருவாக்கணும், நிறைய படிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி லேப்ஸ் நிறைய பண்ணணும். இப்போ நம்ம அப்கமிங் செஷன்ல நம்ம எல்லாமே வந்து தியரி பிளஸ் லேப் போட்டு பார்க்க போறோம். நீங்க அதுக்கப்புறம் நம்ம செஷன்ல நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்றோமோ அது எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எய்தர் யூடியூப் இல்லாட்டினா OneDriveல நான் போடுறேன். போட்டுட்டு உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்றேன். நீங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னா அதை எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட், இப்போ நம்ம லேப் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, லேப் பண்றதுக்கு நமக்கு வந்து சிஸ்கோ பேக்கேஜ் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதை தவிர்த்து நிறைய அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸும் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்மளுடைய சிஸ்டம் கொஞ்சம் ஹையர் எண்டா இருக்கணும். பேசிக் சிஸ்டம் இருந்தா போதும்.
அதுக்கு நீங்க சிஸ்கோ பேக்கெட் ரேசர் உங்க சிஸ்டத்துல எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்கமிங் செஷன்ல இருந்து நம்ம மோர் ப்ராக்டிக்கலா தான் பார்க்க போறோம். தியரியா பார்த்தா போர் அடிச்சிடும். தியரியா பார்க்கறது நீங்க எங்க வேணா புக் எடுத்து படிச்சுக்கலாம், அது யூஸும் இல்லை. நம்ம அப்கமிங் செஷன்ல சிஸ்கோ பேக்கெட் ரேசர் யூஸ் பண்ணி ஒரு சில செஷன் கொஞ்சம் தியரியா இருக்கும், அந்த தியரியை விட்டுட்டு மீதி எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலா பண்ணி பார்ப்போம். சரிங்களா? Thanks for watching NetTalks Tamil. Please like it, share it, subscribe it. If you have any doubts, please get in touch with me or YouTube channel comments. I'll address those questions.